நானும் மதுரைக்காரன் தான்டா. தலைவா ஷோ ஆரம்பிச்சிடலாமா? ஆரம்பிங்க தலைவா. என்ன வாய்ஸ் கொஞ்சம் கம்மியா இருக்கு, என்ன மேட்ரு? ஒன்னும் உடம்பு சரியில்லை தலைவா. உடம்பு சரியா விடுங்க. என்ன தலைவா சுட்டுடுச்சு தலைவா? சுட்டுருச்சா? சரியா போயிடும். சுடுதாடி சிரிக்கி. சரி, இதை விட சூடான நியூஸ் ஒன்று எடுத்து வந்திருக்கேன், சொல்லட்டுவா? இதை விட சூடாவா? இதை விட சூடா சொல்லுங்க. இங்க சட்டப்பேரவை கூட்டத்தொடர் நடந்திருக்குல்ல, இது எல்லாத்தையும் விட்டுட்டு ஒருத்தர் வந்து டெல்லிக்கு போயிருக்காரு. என்ன இன்ப பயணமா? என்ன பயணம் தெரியல. ஒரு கேள்வி இல்ல, தெரியல எனக்கு. இப்பதான் வந்து நான் காலை ஒன்னும் கூப்பிட்டு அமைச்சிருப்பாங்க, அதனால வந்து போயிருப்பாரு. சரியா சொல்லுங்க. கூப்பிட்டு அனுப்பிச்சு போயிருக்காரு போல. சார் அந்த மாதிரி இங்க அவர் இல்லாம ஒரு கட்சியை சார்ந்த நாட்களும் போயிருக்காங்க. ஆமா, டெல்லி செல்வது குறித்து முதல்ல வந்து காலையில வந்து அவர் வந்து ஃபிளைட் பிடிச்சி நான் வந்துடுறேன் சார்னு சொல்லிட்டு போயிருக்காரு. என்ன விஷயமா இருக்கும்? எப்படி நீங்க பாக்குறீங்க? என்ன எதுக்கு போயிருப்பாரு? மறுபடியும் அலைன்ஸ் வைக்கணும், என்ன ஏதுன்னு திரும்ப வந்து குடும்பங்கள் இணைய போறாங்களா? ஆமா, டெஃபினெட்லி இணைவாங்க. இதுல ஒரு மிகப்பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னா, அதெல்லாம் இல்லைங்க தம்பி, நான் அவங்க கூட எல்லாம் சேர மாட்டேன். ஸ்மைல் மிஸ்ஸிங். அவங்க கூட சேர மாட்டேன். நல்லா பண்றீங்களாப்பா? அவர் லுக்க லைக் தான் சொல்லிட்டு அலையறேன். அதான் யாரு கூட சேர மாட்டேன்னு சொல்லிருக்காரு. சரி, போனவரை வந்து இங்க இருக்கக்கூடிய தமிழக முதலமைச்சர் வந்து ஒரு சொல்லி அமைச்சிருக்காரு. ஓட்டி அமைச்சிருக்காரு. இல்ல இவர் வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து பக்கத்துல இங்க யாரெல்லாம் வந்து அடுத்த கட்ட தலைவர்கள் இருக்கீங்களோ, நான் ஒரு விஷயம் சொல்றேன், நீங்க போய் சொல்லிடுங்கன்னு சொன்ன உடனே இவங்க வந்து அதுக்கு அடுத்த ஃபிளைட்ல போயிட்டு கேட்ட உடனே சார் வந்து அங்க வந்து சொல்லியிருக்காரு, இத மாதிரி நீங்க பேசுவீங்களா, இருமொழி கொள்கை தான் வந்து தமிழ்நாட்டுக்கு வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி அமைச்சிருக்காங்க. அப்படின்னு நல்லா எரியதுல பெட்ரோல் ஊத்துற மாதிரி நார்த் இந்தியாவா போறீங்க இந்தாங்க அப்படின்ட்டு அந்த சிஎம் வந்து போறப்ப இருமொழி கொள்கை போதும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்க, மும்மொழி கொள்கை வேணாம்னு சொல்லிட்டு நீங்க தான் வந்து இருமொழி கொள்கை ஆதரிக்கிறீங்களா? நக்கல் வேணுங்க, செம நக்கல்ங்க. படத்துல ஒரு பயங்கரமான நக்கல். அவங்களும் பாருங்க, இவர் சொன்னதுக்காகவே வந்து நாங்க போய் சொல்றோம்னு சொல்லிட்டு அடுத்த ஃபிளைட்லயே போயிருக்காங்க. எனக்கு ஒரு டவுட், அவங்க போறதுனால தான் அவர் சொல்லியிருப்பாரு, தெரிஞ்சிருக்கும். இல்ல எனக்கு ஒரு டவுட். ஃபர்ஸ்ட் வந்து நான் மட்டும் போறேன்னு சொல்லியிருப்பாரு, நீ மட்டுமா வந்திருக்கே? இல்ல போயிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டுட்டு வாங்க. குறிப்பா யாரு என் கூட தியானம் பண்ணாரு, வேலுமணி சாப், அவரை கூப்பிட்டாங்க. எல்லாம் வந்து கற்பூரம் அடிச்சு சத்தியம் பண்ணிட்டு அம்மா மேலாம் சத்தியம் பண்ணிட்டு தான் போனோம். நீங்க இல்ல தலைவா கூப்பிட்டு எலெக்ஷன் டைம்ல எனக்கு டவுட் என்ன மேட்டர்னா வந்து ஏடிஎம்கேயோட கட்சி தலைவர் கூப்பிட்டுருப்பாங்க, ஓகேவா? அதனால வந்து ஃபர்ஸ்ட் வந்து நான் தான் தலைவர்னு சொல்லிட்டு இங்க இருக்க எடப்பாடி போயிருப்பாரு. அங்க போன எதுக்கு நீங்க வரீங்க, வேலுமணி எங்க அப்படின்னு சொல்லி அவங்க கூப்பிட்டுருப்பாங்க. ஏடிஎம்கே யாருங்க தலைவர்? எனக்கு புரியல. ஏடிஎம்கேனா என்ன தலைவர்? இதா அது எங்க கிடைக்கும்? சுந்தரி காருன்றீங்களா தலைவா? இதெல்லாம் வந்து எந்த கடையில கிடைக்குது ஏடிஎம்கே? அந்த என்ன சோப் ஐட்டமா? என்ன உள்ள நெஞ்சில ஊதி உள்ள ஜாலியா இருக்கீங்க. ஏடிஎம்கே அங்க இருக்கான்னு பார்த்தேன். ஏடிஎம்கே எங்கேயும் இல்ல, ஏடிஎம்கே டெல்லியில இருக்கு. நெஞ்சில இருக்குங்க, டெல்லியில இருக்கு. ஹார்ட்ல வச்சிருக்கீங்க. ஹார்ட்ல நான் எனக்கு வேற வேலை இல்ல. ஹார்ட்ல அந்த கருமத்தை ஏத்த ரத்தம்லாம் போவாத. ஹார்ட்ல ரைட் ஆரிக்கல் லெஃப்ட் வென்ட்ரிக்கல் மைன் அதெல்லாம் கிடையாது. ஏடிஎம்கே தான் வச்சிருக்காங்க. செமக்கறனா ஏடிஎம்கே ஒருத்தர் வந்து ரத்தம் கொடுத்தாரு தெரியுமா? யாரா அவரு? நீங்க இறந்துட்டாருங்க. ஆமா. ஓ, அவரா? கராத்தே மாஸ்டர் மூக்குல இப்படி குத்தி விட்டாரு ஒருத்தனுக்கு ஒரு தடவை. அதான் ஓபிஎஸ்எம் எடப்பாடி தான் நான் இது பண்ணி என்னுடைய இப்படி இருக்க நிலைமை காரணம்னு சொல்லியிருக்காரு. வாழ்த்துக்கள் எடப்பாடி, இன்னும் நீங்க நிறைய பேர் இந்த மாதிரி ஆக்குங்க அப்படின்னு வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறோம். மேல வந்து கூட்டணி வைக்க பேசிட்டு இருக்கும்போது கீழே இருந்து ஒருத்தர் யாரு வழக்கம் போல நம்ம மலை அண்ணா, அந்த அவ்வளவு கீழே இல்ல, கொஞ்சம் கீழே, அதாவது டெல்லி இங்க இருக்க அது நெஞ்சு, இது வயிறு கொஞ்சம் கீழே. ஓகே, கண்டென்ட்ல போமா. இங்க இருக்க அண்ணாமலை வந்து எங்களுக்கு வந்து மும்மொழி கொள்கை தான் வேணும்னு சொல்லியிருக்கோம், நாங்க வந்து இந்தி திணிப்பு பண்ணலையே, நீங்க வந்து வார்த்தைகளே வந்து விளையாடாதீங்க அப்படின்ற மாதிரி அறிக்கையெல்லாம் கொடுத்திருக்காரு. மும்மொழி கொள்கை தான் வேணும் அப்படின்னா இப்ப உங்க மொழி நமக்கு பிடித்த மொழியை நம்ம வைத்துக் கொள்ளலாமா அப்படிமாங்க. அப்புறம் மும்மொழி கொள்கை வந்துட்டு சரி ஹிந்தி ஆட் பண்ணுங்க, மத்தக்குள்ள இருக்க இடம் கேட்பாங்க, அப்புறம் தள்ளி போடுவாங்க, அப்புறம் கணத்துல கிசடிப்பாங்க. அதெல்லாம் தெரியாத இந்த கோபி சுதாகர் அந்த மாதிரி வந்து ஒருத்தர் தான் உட்காருங்க அப்படியே உட்காருவாங்க, தள்ளி தள்ளி வந்து பாட்டு போட்டு எப்படி ஆடுவானுங்களே. இந்த ஹிந்தி பிரச்சாரம் எல்லாம் நம்ம கிட்ட வேணாம், உங்க வேணும்னா உத்தரப்பிரதேசல போயிட்டு நீங்க வந்து மும்மொழி கொள்கை அப்ளை கொடுத்துங்க பாப்போம். இன்னைக்கு காரி துப்பப்படுற விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஹிந்தி இருக்கிற இல்ல பாத்து துப்புங்க, இல்ல அது சாந்தி பாக்கு போட்டு துப்புறது வேற, சாதா துப்பு. ஹிந்தி இருக்க மாநிலத்திலேயே நீங்க முதல்ல பாஸ் ஆகுங்கடா, ஹிந்திய மேஜர் சப்ஜெக்டா வச்சிருக்க இடத்துல ஃபர்ஸ்ட் பாஸ் ஆகுங்கடா, அப்புறம் தமிழ்நாட்டுக்கு நீங்க ஹிந்தி சொல்லி தரது உங்க ஹிந்தியை உங்க ஊருக்காரங்க சொல்லி ஹிந்தியும் சொல்லி கொடுக்க மாட்டேங்கிறாங்க. உத்தரப்பிரதேச சைடுல வந்து இங்கிலீஷும் சொல்லி தர மாட்டேங்கிறாங்க. மெயினா அவங்களுக்கு எழுத்து வடிவம் எழுத தெரியாது, வாயில பேசுவாங்க, ஹிந்தி பேசுவாங்க, எழுத தெரியாது. பேகுனா சாப் அப்படின்ற மாதிரி தான் எல்லாமே. இன்னமும் வந்து இதுல வந்த மாதிரி கற்காலத்துல வளர்ந்தா இந்திய திணிப்பதான் வந்து மும்மொழி கொள்கை, 4 மொழி கொள்கை, இருமொழி கொள்கை என்னன்னாலும் சுத்தி கொண்டு வராங்க. இதுல இன்னொரு மேட்டர் ஒன்று சொல்லியிருக்காரு, தமிழ்நாட்டுல வந்து இனிமேட்டு வந்து கவர்மெண்ட் ஸ்கூல் மட்டும் தான் இருக்கணும், பிஎம் ஸ்ரீ திட்டத்துல இயங்கக்கூடிய கவர்மெண்ட் ஸ்கூல் மட்டும் தான் இருக்கணும், மத்த பிரைவேட் ஸ்கூலுக்குலாம் வந்து நாங்க
நாங்க வந்து அனுமதி கொடுக்க மாட்டோம் அப்படின்னு இருக்காரு. எப்படிதான் பிரைவேட் ஸ்கூல் இவங்க பூரா இவங்க நடத்துற பிரைவேட் ஸ்கூல் பாதி பேர் பாஜக நடத்திட்டு இருக்காங்க. நான் ஒரு சின்ன ஸ்டாட்டிக் சொல்றேன் தலைவா. தமிழ்நாட்டுல வந்து ஸ்டேட் எக்ஸாம் வந்து 8 லட்சம் மாணவர்கள் எழுதுறாங்க, ஓகேவா? அதே மாதிரி சிபிஎஸ்சி எக்ஸாம் பாத்தீங்கன்னா வந்து 50,000 மாணவர்கள் தான் எழுதுறாங்க. இந்த ரேஷியோல இருக்குது உங்க நிலைமை. நீங்களாம் வந்து இங்க இருக்கக்கூடிய பாடத்திட்டத்தை வந்து கேலி பண்ணலாமா, விமர்சிக்கலாமா? இல்ல அவரு இன்னொரு விஷயம் என்ன சொல்லியிருக்காரு, நான் வந்து மும்மொழி கொள்கையை உள்ள கொண்டு வந்துருவேன், பிரைவேட் ஸ்கூல் அப்புறமா அழித்து விடுவேன், கவர்மெண்ட் பள்ளிகளை நான் வந்து தரம் உயர்த்தி பிள்ளைகளை படிக்க வைத்து படிக்கிறது காசு கொடுத்துறீங்களா, ஏன்டா போட்டு இம்சை பண்றீங்க அப்படின்ட்டு மன குமுறுது. அதுக்கப்புறம் நீ வந்து நாட்டுக்கு நல்லா செய்யலாம். இவங்களுக்கு தமிழ்நாடு தலைவர் தானே வரலாம். தமிழ்நாட்டுக்கு தலைவர்லாம் இல்லைங்க, தமிழக பாஜக தலைவர். சரி, தமிழ்நாட்டுக்கு நிறைய தலைவர் இருக்காங்க. ரைட், பாஜக தலைவர் தானே. போய் வந்து இந்த மாதிரி எங்க குழந்தைகள் வந்து கொடுங்க, அடுத்த தடவை போய் சால்வ் பண்ணுவோம். இப்ப அவங்க முன்மொழிகள் ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. அடுத்தாச்சும் ஏடிஎம்கே வந்துட்டாங்கன்னா வந்துருவாங்களா, ஈஸியா அவங்கள வச்சு நம்ம மூவ் பண்ணிக்கலாம். இன்னும் 1 வருஷம் தானே, 1 வருஷம் சென்று நம்ம வந்து அடுத்த வருஷம் இங்க இருந்துட்டு ஏடிஎம்கே வந்து எங்க தலைமையில தான் வந்து கூட்டணி வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க வந்து இவங்க மிரட்டுறாங்க. இவங்க வந்து இவரோட வெயிட்ட காட்டுறாராம். 2 பெரிய லெஜெண்ட் இருக்க இடத்துல வந்து ஒரு லெஜெண்ட மிரட்டுறாங்க. எதை வச்சு மிரட்டுறாங்கன்னா வீடியோ கேமரா, கேசட்டுகள், பல பேப்பர்கள், பல பொள்ளாச்சி கேஸ்கள்லாம் வந்து கையில வச்சு சிபிஐ இவங்க வேற இவங்க தப்பிக்கிறதுக்காண்டி பூராத்தி சிபிஐல போட்டு வச்சிருக்காங்க. இப்ப அதுவே லாக்கு மாதிரி ஆகி போச்சு. உன் வீட்டு சைடு கொண்டு அங்கே கொடுத்துட்டேன்னா வேணுங்கிறப்ப திறந்து உள்ள வந்து நம்ம வந்து போன எபிசோட்லயே பேசின மாதிரி, அதாவது இவங்க 2 பேரும் ஒன்னா சேர்ந்துட்டாங்கன்னா சிறுபான்மையினர் ஓட்லாம் வந்து இவங்களுக்கு போகாது. அதை கவர் பண்றதுக்கு வந்து இங்க வந்து நாம் தமிழர் இல்லன்னா வந்து தாவேக்கா அந்த மாதிரி வந்து ஒரு கூட்டணி வந்து அமைச்சுக்கிட்டு அப்புறமா வந்து பல பி டீம் இருப்பாங்க போல. பி டீம், சி டீம் வந்து Z டீம் வரையும் வந்து பாஜக வந்து வச்சிருக்காங்க. அதுக்கு தாவேக்காரங்க வேற நடுவுல ஏதாவது இந்த பேப்பர் ஒன்னு எடுத்து லெட்டர்ல புரட்சி பண்ணிட்டு இருக்காங்க. ஜிபி முத்தே லெட்டர்ல புரட்சி பண்ணிட்டாரா? இன்னும் வந்து நீங்க என்னடா வந்து மகளிருக்கான ஓய்வூதிய திட்டம் அதுகிட்ட போய் சொல்லலாம், ஏங்க இன்னும் ஒரு வருஷம் தான் இருக்குது, ஒரு விரல்ல வந்து நீங்க புரட்சி பண்ணுங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இந்த மாதிரி தான் வந்து ஒற்றை விரலால் ஓங்கி அடிப்போம் ஒருத்தர் வந்து புரட்சி பண்ணிட்டு இருந்தார் தெரியுமா? படம் ரிலீஸ் பண்ணுங்க, இன்னும் அடுத்த படம் கடைசி படம் பண்ணணும், அது வேலை ஓடிட்டு இருக்கும். என்ன படம் பேரு? சபான் பொங்கல் ரிலீஸ் ஆகும். ஜனநாயகன் தலைவா, ஜனநாயகன் பொங்கல் ரிலீஸ் ஆகுதான். பொங்கலுக்கு ஆமா, பொங்கலா தான் இருக்கும். அதுல வந்து பெரிய பாலிடிக்ஸ் பேசி கடைசி படம் வந்து அரசியல். அந்த படத்துல எப்படி நீங்க சிஎம் ஆயிருவீங்க, ஆனா இங்க உங்க படம் ஓடாதுன்னு கம்யூனிஸ்ட் சொல்லிட்டு இட்லியை வச்சு சொன்னாரு. அந்த மாதிரியா? அது எவ்வளவு பெரிய கருத்து இல்லையா? கருத்து தான். உனக்கு மீறி இட்லி அடுத்தவனுக்கு இட்லியே எனக்கு திங்க மாட்டேன், டேஸ்டாவே இருக்காதா அப்படின்ட்டு இவ்வளவு கலவரம் இங்க போயிட்டு இருக்கும்போது இங்க வந்து நடுவில் ஒருத்தர் வந்து நான் வந்து மீடியா விட்டு வெளில போறேங்க அப்படின்னு வந்து அறிக்கை எல்லாம் கொடுத்திருக்காரு. இதுதாங்க நான் படக்கூடிய கடைசி ஷோ அப்படின்னு சொல்லியிருக்காரு. பிரபல யூடியூபர்னு சொன்னா கூட அவங்க பல பேருக்கு தெரியுமான்னு தெரியல. இந்த கஞ்சா வழக்குல உள்ள போனார்ல, அப்படி சொன்னாதான் வந்து பல பேருக்கு தெரியுது. பூரா பட்ட புனை பேர் கஞ்சா சங்கர் மாத்தி விட்டாங்க. சவுக்கு சங்கர் ரைட், அதுவும் தப்பு கிடையாது, அடிச்சுட்டு போடுச்சு. அவர் வந்து ஆபீஸ் வந்து கிளம்ப சொல்லிட்டாங்களா, வேற யாரும் வந்து எனக்கு வந்து ஆபீஸ் தர மாட்டேங்கிறாங்க, நான் வந்து ஒரு ஃப்ராடுன்னு தெரிஞ்சு போச்சு, அதனால வந்து தர மாட்டேங்கிறேன், நான் வந்து மூடிட்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காரு. அந்த லீஸ் பேப்பர்லயே முடிய போகுது. இப்போ என்னங்கறாங்க மீடியால பூரா ஆபீஸ் லீஸே முடிய போகுது, இப்போ வந்து நீ வெளியே தரறான்னு சொல்லி இதுக்கு சப்போர்ட்லாம் பல பேர் பண்ணிருக்காங்க. இருந்தல முக்கியமான பிரச்சனை, ஒரு துப்புரவு பணியாளர்கள் சேர்ந்து ஒரு வீட்டுல வந்து இதெல்லாம் பண்ணிருக்காங்கன்னு சொல்லி எல்லாம் வீடியோ போட்டிருக்காங்க. வீட்டை அடிச்சு நொறுக்கிருக்காங்க, வேஸ்டேஜஸ் எல்லாம் வீட்டுக்குள்ள ஊத்திருக்கானுங்க. அந்த மாதிரி எவனாவது வந்து வாண்டடா இது மாதிரி பண்ணுவானா? நீ வந்து யாராவது நோண்டி இருப்ப, நீ வாயை வச்சுட்டு சும்மா இருக்கணும். மாசம் உனக்கு நீ எந்த வேலையும் செய்யாம உனக்கு மாசம் ஒரு 50,000 ரூபாய் தரேன், குஷ்டு ஜாலியா வீட்டுல அப்படின்னா அந்த துப்புரவு தொழிலாளிகளுக்கு என்ன கசக்குமா? உங்களை வந்து நீ வந்து தரக்குறைவா வந்து பேசியிருக்க, அவங்க வந்து காசு கொடுத்தாங்கன்னா வந்து குடிச்சிட்டு படுத்துப்பாங்க அப்படின்ற மாதிரிலாம் பேசியிருக்க. எல்லாருமே ஒன்ன மாதிரி இருப்பாங்களா? அவங்க எல்லாம் உழைக்கிறவங்க. அதான் தலைவா, 50,000 ரூபாய் சம்பளம் கொடுத்தா அவங்க வந்து போய் சரக்க போட்டு படுத்துக்குவாங்க, இவங்க என்ன வேலை பாக்குறாங்க அப்படின்னு சொல்லி இவர் திமுக அரசு கம்பேர் பண்ணி பேசி இப்ப என்ன காமெடினா கடைசியா செல்வ பெருந்தகை தான் காரணம், ஆம்ஸ்ட்ராங்கு இவருக்கு சம்பந்தம் இருக்குன்னு என்னதாவது வாய் இருக்குன்னு என்னத்தையாவது பேச வேண்டியது, இஷ்டத்துக்கு பேசு, கேட்டா பெரிய புலனாய்வு அப்படிங்கிற மாதிரி மனதுக்குள்ள தோணுது. இல்ல பாக்குறவங்க இப்ப ஒரு முடிவு பண்ணிட்டாங்க, உனக்கு என்னப்பா நீ பைத்தியம், என்ன வேணா பேசுவ. ஒரு வீட்டுக்குள்ள வந்து வீட நொறுக்கிற அளவுக்கு நீ வாய் பேசி வச்சிருக்க, அதை எப்படி அதை ஹேண்டில் பண்ணுங்கிறது ஓம் பிரச்சனை. வந்து என் ஆபீஸ் மூட போறாங்க, என் ஆபீஸ் எனக்கு எங்கேயும் வாழவே வழி இல்ல அப்படி இப்படின்னா அதுக்கு என்ன பண்றது? இந்த செல்வ பிறந்தகை மேல கம்ப்ளைண்ட் போறாரு, அவர் பச்சையா சொல்லிட்டு போயிட்டாரு. He always spoke about me. He always spoke about anybody will give money, he will speak. Okay, I don't bother. Okay, we will face the legally. வந்து இருந்தாலும் ஒரு வந்து கம்ப்ளைண்ட் பண்ணா கோர்ட்டை போய் பாத்துக்கட்டும், கோர்ட்ல சொல்லட்டும். இன்னைக்கு வந்து நீ ஒருத்தர்கிட்ட காசு வாங்கிட்டு பேசுவ, நாளைக்கு வந்து வேற ஒருத்தர்கிட்ட வாங்கிக்கிட்டு வேற மாதிரி பேசுவ. இந்த பஞ்சாயத்தெல்லாம் கோர்ட்டுக்கு நம்ம வந்து பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லி முடிச்சிருக்காரு. சவுக்கு சங்கர் வந்து வீட்டை நொறுக்கினது தவறான விஷயம் தான். வன்முறை எப்பயுமே வைலன்ஸ் தப்பு தான். இதுல வந்து சென்னையுடைய மிகப்பெரிய ஒரு கொலை வழக்க வந்து இன்னொருத்தர் கூட தொடர்புபடுத்தி என்னென்னலாம் பேசுறான். என்ன ஏரியாக்குள்ள என்ன உனக்கு என்ன தலைவனுக்கு இப்ப வந்து மார்க்கெட் கம்மியாயிடுச்சு, என்னத்தையாவது பேசி நான் வந்து லேப்ல இருக்கணும். எனக்கு வந்து அந்த ஆம்ஸ்ட்ராங்கிறவருக்கான கூட்டம் அதிகமா இருக்கு தலைவா, அந்த கூட்டத்தை போய் புடிச்சுக்கலாம், அவருக்கு சப்போர்ட்டா பேசி அந்த கூட்டத்துக்குள்ள போய் இறங்கிட்டு இம்சை பண்ணலாம் அப்படிங்கிறது. அப்படி ஒரு அரசியல் இல்ல, அரசியல் பின்னாடி தான். ஏன் ஒரு சிட்டிக்குள்ள ஒரு பெரிய ஆள் இறந்ததை வைத்து இன்னொரு பெரிய ஆள் அது கூட இழுத்து வச்சு பேசுறது என்ன அர்த்தம் இருக்கு? அப்ப நீ அவங்க கூட சேர்ந்துக்கணும் தானே அர்த்தம். அவ்வளவுதான் இதோட அர்த்தம். இன்னமும் பண்ணி தொலை
ஜாலியா இருக்கு. திருப்பத்தூர் மாவட்டத்தில் வந்து ஒரு பேருந்து வந்து ஒரு மாணவி வந்து நிறுத்த சொல்லியும் வந்து பேருந்து நிலையத்தில் நிறுத்த சொல்லியும் வந்து நிற்காம போயிருக்கு. இது உடனே வந்து இந்த வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா சமூக வலைதளங்கள் வந்து ட்ரெண்ட் ஆகி அந்த பேருந்தோட ஓட்டுநர் நடத்தின 2 பேருமே வந்து சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்காங்க, இடைக்கால நீக்கம் பண்ணியிருக்காங்க. ஆனால் ஸ்கூலுக்கு போகும்போது பஸ் நிப்பாட்டணும்ல. நம்மள மாதிரி ஆட்கள்னா பஸ்ஸை நிப்பாட்டிட்டு ரொம்ப சந்தோஷம், பஸ் நிப்பாட்டலாம் வீட்டுக்கு போயிடலாம். படிக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க பாவம். ரைட், நாளா இருந்தா ஸ்கூலுக்கு போக மாட்டாங்க, பஸ் வந்து நிக்கல நான் வந்துட்டேன்னு சொல்லி வந்துருவேன். பஸ் நின்னா கூட கிளம்பு கிளம்புன்றோம் ஸ்கூலுக்கு வரல அப்படின்னு. அதனாலதான் இப்ப நம்ம யூடியூபரா இருக்கோம், வேற வேலை இல்லாம படிக்காம இருக்கிறதுனாலதான் வந்து ஏங்க இது எவ்வளவு பெரிய வேலை தெரியுமா? என்னங்க இந்த வேலை கிடைக்காம பல பேர் சரி ஓகே திட்டி இருந்த கம்பெனி வேற கம்பெனிக்கு போக போறேன் சம்பளுக்கு. சரி ரைட் ஓகே சரி ஓகே. வீடியோ பார்த்தீங்களா? வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஒன்று ஷேர் பண்ணுங்க, மறக்காம வாய்ஸ் ஆஃப் இருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நானும் மதுரக்காரன் தான்டா.